ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/4/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் எல்லையற்ற உலகத்தின் எஜமானராக போகிறீங்க இல்லை? எல்லையற்ற உலகம்ன்றது அங்கே எல்லையே கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். இன்னும் தொடர்ந்து ஜென்மத்துக்கு எஜமானராக போகிறீங்க இல்லையா? காலத்தினாலும் எல்லை இல்லை, இடத்தினாலும் எல்லை இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ராஜ்யத்தை யோக பலத்தின் மூலமாக அடைய போகிறீங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் இது இல்லை? அதை நினைத்து ஆனந்தப்படணும், அதிசயப்படணும். நாடகத்தின் ஒரு பந்தனத்தில் சிவத்தந்தையே கட்டுப்பட்டு இருக்கிறார். அது என்ன பந்தனம் தெரியுமா? நான் குழந்தைங்க முன்னாடி நேரில் வந்தே ஆகணும். இந்த பந்தனத்தில் நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். நான் வராத வரைக்கும் சிக்கலாகி இருக்கிற இந்த பக்தி மார்க்கத்தின் நூல் கண்ட யாரும் சிக்கல் எடுக்கவே முடியாது. மற்றபடி நான் உங்கள் மேலே இரக்கம் காட்டவோ ஆசீர்வாதம் செய்கிறதுக்கோ வரல இல்லையா? நான் வர்றது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கும் கிடையாது. ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க பக்தி மார்க்கத்தில். கருணை காட்டுவார், ஆசீர்வாதம் செய்வார், இறந்தவர்களை எழுப்புவாருன்ட்டு. ஆனால் நான் உண்மையிலே எதுக்கு வரேன்? உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக மாற்றுறதுக்காக வரேன். பாடல்: உங்களை அடைந்ததால் நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. பாட்டுடைய வார்த்தையை கேட்டு குழந்தைங்களுக்கு மெய் சிலிர்க்கணும் இல்லை? அடைஞ்சது ஒரு சின்ன புள்ளி, ஆனால் அதனால் ஒட்டுமொத்த உலகமே கிடைக்கிது. அது எவ்வளோ பெரிய விஷயம்! அலாவுதீனம் அற்புத விளக்கே பாபா தான். அவரே நேரில் உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் முழு உலகத்தில் எத்தனையோ வித்வான்கள் இருக்கிறாங்க, பண்டிதர்கள் இருக்கிறாங்க, ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்க யாருக்குமே ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இந்த பூமிக்கு வராருன்னு தெரியாது. குழந்தைகளாக உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னா எவ்வளோ போதை இருக்கணும்! நீங்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறீங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே உங்களுடையவன் பாபான்னு குழந்தைங்களும் சொல்கிறீங்க. ஸோ பாபாவுமே உங்களை அப்படியே ஏற்றுக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே என்னுடைய குழந்தைங்க. ஸோ அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர். அதனால தான் பாபா எல்லாத்தையும் நாடகம்னு சொல்லிடுறாரு. குழந்தை, நீ இவ்வளோ தப்பு பண்ண இல்லை, நாடகத்தில் பதிவாகிருக்குன்ட்டார். இனி தப்பு பண்ணாத, அவ்வளோதான். அப்படின்னு அர்த்தம், நம்மளை அப்படியே ஏற்றுக்கிட்டார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர். அதனால்தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க அவர். ராவணனுடைய நிழல் எந்த அளவுக்கு மனிதர்கள் மேலே பரவி இருக்குதுன்னு பாருங்க. நாம் யாரை பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறோமோ அவரை தந்தைன்னு சொல்கிறதுனால வர குஷி சிவன்னு சொல்கிறதுனாலையோ பரமபிதான்னு சொல்கிறதுனாலையோ ஏன் வர்றதில்லை அப்படின்னு யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன் வர்றதில்லை? என்னோட அப்பா, உலகத்துக்கே அப்பானா கூட அந்த குஷி வராது. என்னோட அப்பா, எனக்கு ஆஸ்தியை கொடுத்த அப்பா, ஆஸ்தியை கொடுக்குற அப்பா, அந்த குஷி வரும். ஆனால் இதை மறந்துட்டாங்க.
அந்த தந்தை தான் நமக்கு இப்போ ஆஸ்தியை கொடுக்குறாருன்னு மறந்துட்டாங்க. இப்போ அவரே புரிய வைக்கிறார். இவ்வளவு ஈஸியான விஷயத்தை கூட யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. ஸோ இது அதே தந்தை தான் வந்திருக்கிறார். இவரைத்தான் ஓ குதா, ஓ ராமா அப்படின்னு முழு உலகமும் கூப்பிடுது. ஸோ கூப்பிட்டு உயிரை விட்டுறாங்க. ஆனால் அந்த தந்தை சைலண்ட்டாக வந்து இங்கே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ உங்களுடைய புத்தி அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்துக்கு போயிடுது. ஸோ முந்தைய கல்பம் மாதிரியே பாபா வந்துட்டார். ஒவ்வொரு கல்பமும் பாபா வந்து தூய்மையற்ற நிலையில் இருக்கிற நம்மளை தூய்மையாக்கி துர்கதியிலிருந்து சத்கதிக்கு அழைச்சிட்டு போகிறார். இல்லை, அழுக்கான நிலையில் இருந்த நம்மளை தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறார். எல்லாருடைய பதித்த பாவன தந்தைன்னு பாடுறாங்க. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் அவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப அன்பான இனிமையான குழந்தைங்க. இது பாரதவாசிகளுடைய விஷயம்தான். தந்தை கூட பாரதத்தில் தான் பிறவி எடுக்கிறார். நான் பாரதத்தில் பிறவி எடுக்கிறேன்னு அவரே சொல்கிறார். ஸோ பிறவி எடுத்து நீங்கள் ரொம்ப இனிமையான குழந்தைங்கன்னு எடுத்த உடனே சொல்கிறார். கடவுளே இல்லைன்ற நிலைமைக்கு நாம் வரும்போது சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப இனிமையான குழந்தை. இப்படி சொல்லியே நம்மளை இனிமையாக்குறார். ஏன்னா அவர் தான் எல்லோருக்கும் பிடித்தமானவராக கண்டிப்பாக இருக்கார். நாஸ்திகர்கள் கூட அவரை பற்றி பேசாமல் இருக்கிறது இல்லைல்ல. அவரைத்தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. எந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க தன்னுடைய தர்மஸ்தாபகர்களை நினைக்கிறாங்க. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னு பாரதவாசிகளுக்கே தெரியாது. பாருங்களாம், எல்லா தர்மத்தவரும் தர்மஸ்தாபகர்களையும் நினைக்கிறாங்க, கடவுளையும் நினைக்கிறாங்க. சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகி தர்மஸ்தாபகரே கடவுள் நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் கடவுளே தர்மஸ்தாபகராக வந்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய போதைக்கான விஷயம் இல்லையா? பாரதம்தான் மிக பழமையான தேசம். பாரதம் மட்டும்தான் அப்போ இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. ஏன்னா ஆளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. கீதையை சிவபரமாத்மா தான் சொன்னார்னு உங்களுக்கு யார் சொன்னது? கிருஷ்ணர் கூட தான் பரமாத்மா, அவர் தான் கீதையை சொன்னார் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஸோ பரமாத்மா எங்கும் நிறைந்தவர், முழு விளையாட்டும் அவருடையது, இந்த அனைத்து ரூபமும் பகவானுடையது. பகவான் தான் அனைத்து ரூபங்களையும் தரித்து லீலை புரிகிறாரு. பகவான் நினச்சா எதை வேணாலும் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மாயை அவ்வளவு பலசாலியாக இருக்குது, மனிதர்களை முட்டாளாக்கி இருக்குது. பாபா நாங்கள் கண்டிப்பாக ஆஸ்தியை எடுப்போம், நரன்லேருந்து நாராயணன் ஆவோன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு பாபா விட்டு போயிடுறாங்க. எவ்வளோ பேர் அப்படி போயிட்டாங்க தெரியுமா?
பாபாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மம்மாவை காரில் அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தவங்களே இன்றைக்கி இல்லை. இந்த மாதிரி நல்லவர்களை கூட மாயா விழுங்கிடுது. மாயின் தொடர்பில் வந்துடுறாங்க, ஒரேடியாக கீழே விழுந்துடுறாங்க. யார் கல்பத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இன்றைக்கி உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது, ஆனால் குழந்தைகளாக நீங்கள் என்னவா ஆகுறீங்கன்னு பாருங்கள். பாட்டு கேட்டீங்க இல்லையா? முழு உலகத்தின் எஜமானராக ஆக்கக்கூடிய ஆஸ்தியை நாம் பாபா கிட்டேருந்து எடுக்கிறோம். அங்கே எல்லைக்குட்பட்ட எந்த விஷயமும் இருக்காது. இது இதுன்னு அடிச்சிக்க மாட்டாங்க. இங்கே தான் பார்டர் போட்டிருக்கிறாங்க. ஏன் பார்டருக்குள்ளே வராது? எல்லா நாட்டிலையும் அதான பிரச்சனை. பூமிக்கு மட்டும் இல்லை, வானத்துக்கு கூட இல்லை. எங்கள் ஆகாய எல்லைக்குள்ளே உங்கள் விமானம் வந்துச்சுன்னா சுட்டு தள்ளிடுவோன்றாங்க, சுட்டு தள்ளவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஜாலியாக பறந்து போயிட்டு வரலாம். ஸோ உன்னை அடைந்ததால் உலகையே அடைந்தோம்னு பாடினா கூட அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா கிட்டேருந்து மறுபடியும் நாம் உலகத்தின் எஜமானராக ஆகிட்டு இருக்கிறோம். பல முறை இந்த 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்தோம். ஆனால் நிறைய சுகத்தை அனுபவித்தோம். ஏதோ கொஞ்ச காலத்துக்கு தான் துக்கத்தை அனுபவித்தோம். அதனால தான் குழந்தைங்களுக்கு அபாரமான சுகத்தை கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். இப்போ மாயைக்கிட்ட தோற்று போகாதீங்க. சுகத்தை அடைய வேண்டிய நேரத்தில் துக்கத்தை அடையாதீங்க. எச்சரிக்கை கொடுக்குறார் பாபா. பாபாவுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி நல்ல குழந்தையாக இருக்க முடியாது இல்லையா? லௌகீகத்தில் கூட ஒரு சிலருக்கு 5-7 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களில் ஒரு குழந்தை 2 குழந்தை கெட்ட குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க புத்தியே கெடுத்துக்கிறாங்க. அப்பா அம்மா தலையை சுத்த வச்சிடுறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. தந்தை, அதாவது லௌகீக தந்தை முற்றிலும் தர்மாத்மாவாக இருப்பார். ஆனால் அவங்க குழந்தைங்க முற்றிலும் நஷ்டக்கணக்கில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உதாரணங்களை எல்லாம் பிரம்மா பாபா நேரடியாக பார்த்து இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார். நாமளாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா? முழு உலகமும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடைய குழந்தைங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். என்னுடைய பிறப்பிடம் இந்த பாரதம்னு பாபா சொல்கிறார். எல்லாருக்குமே தன்னுடைய தாய்நாட்டின் மீது அக்கறை இருக்குது. வேறு இடத்துல சரீரத்தை விட்டுட்டிங்கன்னா பிறகு தன்னுடைய ஊருக்கு அந்த சரீரத்தை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா? தன்னுடைய ஊரில் தான் தன்னுடைய உடலை புதைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. தந்தை கூட பாரதத்தில் தான் வரார். பாரதவாசிகளாகிய உங்களுக்கு மீண்டும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுக்கிறார். நாங்களே தான் மறுபடியும் தேவதைகளாக உலகத்தின் எஜமானராக ஆகிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் உலகத்துக்கே எஜமானனாக இருந்தோம். ஆனால் இப்போ எங்கள் நிலைமை என்ன ஆயிடுச்சு பாருங்கள். எங்கே இருந்த நாம் இப்போ எங்கே வந்து விழுந்து கிடக்கிறோம்.
84 பிறவிகளை அனுபவித்து இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த நாடகத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு. இது பாரதத்துடைய விளையாட்டு. இதில் உங்களுடைய நடிப்பு இருக்குது. இந்த நாடகத்தில் பிராமணர்களாகிய உங்களுடைய நடிப்பு எல்லாரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்குது. நீங்கள் முழு உலகத்துடைய எஜமானராகிறீங்க. அதிகமான சுகத்தை அனுபவிக்கிறீங்க. நீங்கள் அனுபவிக்கிற சுகத்தின் அளவுக்கு வேறு யாருமே சுகத்தை அனுபவிக்கிறது கிடையாது. அதனால தான் எல்லாரையும் விட உயர்ந்த நடிப்பு உங்களுக்கு தான் பாபா சொல்கிறார். ஏன்னா முழு உலகத்துக்கு எஜமானராகிறீங்க. சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? பேரே சொர்க்கம். ஆனால் இப்போ இருக்கிறதோ நரகம். இங்கே இருக்கிற சுகம்லாம் காக்கை எச்சத்துக்கு சமம். ஒரு வினாடி சுகம் இங்கே இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கி லட்சாதிபதியாக இருக்கிறாங்க. அடுத்த பிறவியில் என்ன ஆகும்னே தெரியாது இல்லை. லட்சம் கூட வராது. பிச்சைக்காரனாக கூட பிறக்கலாம். ஏன்னா இது பாவாத்மாக்களின் உலகம் இல்லையா? காசு இருந்தாலே பாவம்தான் செய்வாங்க. இன்றைக்கி உலகத்தின் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எவ்வளோ இனப்படுகொலைகள் செய்கிறாங்க. அப்போ சாதாரண தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். சத்தியுகம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கடைசி ஜென்மத்தில் ஏழையாக பிறக்கிறது பாக்கியசாலி. இல்லாட்டின்னு நம்மளும் நிறையா பாவம் பண்ணுவோம். ஏன்னா இது தமோ பிரதான உலகம் இல்லையா? நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆகிட்டு இருக்கிறீங்க. அதனால் எந்த பாவமும் பண்ணக்கூடாது இல்லை. சத்தியுகத்துக்கு போகிறதுக்காகத்தான் இருக்கிறீங்க. இந்த கலியுகம் நம்மளையும் கலியுகவாசியாக மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். ஆனால் ஆகிடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது. பாபா கிட்ட எப்பயும் நேர்மையாக இருக்கணும். என் கூடவே தர்மராஜ் இருக்கிறார். துவாபரயுகத்திலேருந்து எப்போவுமே கூடவே இருக்கிறாருன்றார். ஏன்னா துவாபரயுகத்திலேருந்து செய்கிற பாவத்துக்கு தண்டனை கிடைக்கிது இல்லையா? சத்யுக திரேதாயுகத்தில் என்னோட தர்மராஜ் கிடையாது. அங்கே யாருக்கும் தண்டனை கிடையாது. துவாபரயுகத்திலிருந்து நீங்கள் என் பேர்னால் தான புண்ணியங்களை செய்தபடி வந்திருக்கிறீங்க. ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்கிறீங்க. கீதையில் கிருஷ்ணர் பேரை போட்டுட்டதுனால ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு எழுதிட்டாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற பக்திக்கான பிரதிபலனை கொடுக்கக்கூடியவரோ ஒரு சிவத்தந்தை தான். அதனால் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறதே தப்பு. ஈஸ்வரார்ப்பணம்ன்றது தான் கரெக்ட். அதை விட்டுட்டு கிருஷ்ணார்ப்பணம் கணேஷார்ப்பணம்னு சொல்கிறதுனால எதுவும் கிடைக்காது. இருந்தாலும் அவங்க பாவனைக்காக ஏதாவது பாபா கொடுக்கத்தான் செய்கிறார், அந்த பக்திக்கு ஏற்ற பாவனைக்கு ஏற்ப. ஆனால் என்னை யாருக்குமே தெரியாது பக்தி மார்க்கத்தில். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க, நாங்கள் எங்களுடைய அனைத்தையும் சிவபாபாவுக்கு அர்ப்பணம் செய்கிறோம்ட்டு. நான் உங்களுக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். இப்போ இறங்கும் கலையில் இருக்கிறீங்க. ராவண ராஜ்யத்தில் செய்யக்கூடிய தான புண்ணியம் எல்லாமே பாவாத்மாக்களுக்குத்தான் கொடுக்கறாங்க. கலை இறங்கியபடியே இருக்குது. ஏதோ கொஞ்சம் கிடைக்கவும் செய்யுது. இருந்தாலும் அற்ப காலத்துக்குத்தான் கிடைக்கிது. பாருங்கள், ராவண ராஜ்யத்தில் நீங்கள் கொடுத்தது எல்லாமே பாவாத்மாக்களுக்கு தான் கொடுத்தீங்க. அப்போ அது பாவம்தான் சேருது.
அதனால் கலை இறங்குது. பட் இருந்தாலும் புண்ணியம் செஞ்சதுனால ஏதோ கொஞ்சம் கிடைக்கவும் செய்யுது. பாவத்தோடு சேர்த்து புண்ணியமும் கிடைக்கிது. அந்த புண்ணியமும் அல்ப காலத்துக்கு தான் கிடைக்கிது. இப்போ உங்களுக்கு இன்னொன்று அவங்களோட கணக்கு வழக்கு உண்டாயிடுது இல்லையா? ஸோ அடுத்த ஜென்மத்துக்கு அது தொடருது. ஆனால் இப்போ நாம் பாபாவுடைய வழிபடி தான புண்ணியம் பண்ணுறதுனால 21 பிறவிக்கு அதோடைய பலன் கிடைக்கிது. ஸோ அதை தான் ராமராஜ்யம்னு நம்ம சொல்கிறோம். அங்கே ஈஸ்வரனுடைய ராஜ்யம்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த ராஜ்யத்தை உருவாக்குறது ஈஸ்வரன் தான். ஆனால் ராஜ்யம் பண்ணுறது தேவதைகள். நான் ராஜ்யத்தை ஆள்வதில்லை அப்படின்னு தந்தை சொல்கிறார். அந்த ராஜ்யம் முழுக்க முழுக்க உங்களுடையதாக இருக்கும். இப்போ அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் முற்றிலும் மறைஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அந்த தர்மம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. தந்தை நன்மை செய்யக்கூடியவர், அவரை தான் உண்மையான பாபான்னு சொல்கிறோம். உங்களுக்கு உங்களை பற்றிய உண்மையான ஞானத்தையும் படைப்பின் முதலிடை கடை பற்றிய உண்மையான ஞானத்தையும் கொடுக்கிறார். பாபா உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வரலாறு புவியல்ல சொல்கிறார். எவ்வளவு அபரிமிதமான வருமானம் கிடைக்கிது. நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீங்க. ஆனால் அவங்க இம்சையின் சக்கரத்தை கொடுத்துட்டாங்க கிருஷ்ணருக்கு. உண்மையிலே இது ஞானத்தின் சக்கரம், சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தின் சக்கரம். ஆனால் இந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய முக்கியமான படங்கள். ஒரு பக்கம் திருமூர்த்தி, இன்னொரு பக்கம் சிருஷ்டி மரம், இன்னொரு பக்கம் சிருஷ்டி சக்கரம். சாஸ்திரங்களை கல்பத்தின் ஆயுளில் லட்சக்கணக்கான வருடங்கள்னு எழுதிட்டாங்க. அப்போ முழு நூல் கண்டும் சிக்கலாக இருக்குது. தந்தையை தவிர வேறு யாரும் இந்த சிக்கலை எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தந்தையே நேராக வரார். நாடகப்படி நான் கண்டிப்பாக வர வேண்டி இருக்குது. ஏன்னா நானும் இந்த நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். ஸோ நான் வரவே போவதில்லைன்றது நடக்க முடியாத விஷயம். ஆனால் மனிதர்கள் யாருக்கும் கடவுளே வருவார்ன்றது தெரியல. அதான் பிரச்சனை. ஸோ இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன், நோயிலிருந்து விடுவிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பொய். அதுக்கு கடவுள் வரலை. பாபா என் மேலே இரக்கம் காட்டுங்கன்னு நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே இரக்கம் காட்டுற விஷயமெல்லாம் கிடையாது. எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னை கூப்பிடலையே. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க, அதுவும் ஆன்மீக நஷ்டம் ஏற்படாமல் இருக்கு. மற்றபடி ஸ்தூல பிஸ்னஸில் நஷ்டம் இதெல்லாம் நாடகத்தில் பதிவானது நடந்தே தீரும். பதித்த பாவனா வாங்க, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்கன்னு தானே கூப்பிட்றீங்க. சரீரத்தின் துக்கத்தை நீக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காகவா நான் வரேன் இல்லையா? துக்கத்துக்கு காரணமான பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் நான் வரேன். புது உலகமாகிய சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குங்க அல்லது அமைதி கொடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க, அமைதி கொடுங்கன்ட்டு. இது ரெண்டுமே சொர்க்கத்தில் தான் இருக்கும். மற்றபடி என்னை நோயிலிருந்து குணப்படுத்துங்கன்னு சொல்கிறது கிடையாது. மற்றபடி எப்போவுமே அந்த அமைதியில், அதாவது முக்தியிலே இருக்கிற நிலை யாருக்கும் கிடைக்காது. எல்லாருமே அவங்கவுங்க நடிப்பை அவங்கவுங்க நேரத்தில் நடித்து தான் ஆகணும். ஸோ கடைசியாக மேலேருந்து வர்றவங்களுக்கு எவ்வளோ அமைதி கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். அங்கேயே இருக்கிறாங்க, இன்னைய வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மேலேருந்து. அப்போ இவ்வளோ நேரம் அங்கே இருந்துருக்கிறாங்க. நாடகத்தின்படி யாருக்கு நடிப்பு இருக்குமோ அவங்க தான் வருவாங்க. யாருடைய நடிப்பும் மாற முடியாது.
சாந்தி தாமத்தில் நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அவங்க கடைசியில் வருவாங்க. இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இருக்குது. புதுசாக எதையும் மாற்றிட முடியாது. கடைசியில் இருக்கிறவங்க கடைசியில் தான் வருவாங்க. இல்லை, இது சிருஷ்டி மரம் உருவாகி இருக்குது. உருவாக்கப்பட்டுள்ள இந்த படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் புரிய வைக்கணும். இன்னும் கூட நிறைய படங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனாலும் கல்பத்துக்கு முன்னாடி எது வெளிப்பட்டுச்சோ அதே தான் வெளிப்படும். 84 பிறவிகளின் விரிவான விவரங்கள் இந்த மரத்தின் படத்துலேயும் இருக்குது, ஏணிப்படியிலையும் இருக்குது, சிருஷ்டி சக்கரத்துலேயும் இருக்குது. இப்போ ஏணிப்படம் வெளிப்பட்டு இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கோ எதுவுமே தெரியறது கிடையாது. முற்றிலும் முட்டாள்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஞானக்கடலாகவும் அமைதி கடலாகவும் இருக்கக்கூடிய இந்த பரமபிதா பரமாத்மா பிரம்மா உடல் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்குது. நான் வருவதே இந்த உலகத்தின் முதல் எஜமானனாக இருந்தவருடைய உடம்புல தான் பாபா சொல்கிறார். நாமும் கூட அந்த பிரம்மா மூலமாக தான் பிராமணர் ஆகி இருக்கிறோம். கீதையில் இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை. இந்த பிரம்மாவே தீவிர நாராயணன் பக்தராகி நாராயணனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். ட்ரெயினில் போகும்பொழுது கூட கீதை படிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ இவர் ரொம்ப தர்மாத்மாவாக இருக்கிறாருன்னு மனிதர்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ அந்த விஷயத்தெல்லாம் மறந்தபடி இருக்கிறார். இருந்தாலும் இவர் கீதையெல்லாம் படித்தார் இல்லையா. நான் இதெல்லாம் எனக்கு தெரியும்னு பிரம்மா பாபா சொல்கிறார். நாம் இப்போ யார் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யாருனால நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகுறீங்களோ அவரையே ஏன் அடிக்கடி மறந்து போகிறீங்க இல்லையா? கடவுள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறன்ட்டு மதுபனில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, சென்டரில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, முரளி கிளாஸ் நடக்கும்போது மட்டும் கிடையாது, எப்போவுமே நினைக்கணும். ஏன் மறக்கிறீங்க? உங்களுக்கு 16 மணி நேரம் கொடுக்குறேன் என்னை நினைக்கிறதுக்கு. மற்ற நேரத்தில் சரீர நிர்வாகம் அந்த மாதிரி காரியத்தை செய்யுங்க. இல்லை, 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் சரீர நிர்வாகத்துக்கான காரியத்தை செய்யுங்க. உங்களுடைய சேவை செய்கிறீங்கன்னா உலகத்தின் சேவை செய்கிறீங்க இல்லையா? ஆக்சுவலாக 8 மணி நேரம் பாபா நினைக்க சொல்கிறார். 16 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ சரீர நிர்வாகத்துக்கோ. மீதி 8 மணி நேரம் அந்த சுய புருஷார்த்தம் செய்ய சொல்கிறார். அதில் தான் உலக சேவையும் இருக்குது. ஸோ கர்மங்கள் செய்தபடியே குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்கிற முயற்சி பண்ணுங்க இல்லையா? கர்மம் செய்யாமல் உட்காந்து நினைக்க சொல்லலை, காரியம் செஞ்சுக்கிட்டே நினைக்க சொல்கிறார். இப்போ முழு நாளில் 8 மணி நேரம் நினைவு செய்ய முடிகிறது கிடையாது. காரியம் செய்யும் பொழுதும் காரியமே செய்யலைன்ற உணர்வு இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய சேவை செய்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, அந்தளவுக்கு யோகா பக்காவாயிடுச்சுன்னா நீங்கள் யோகா பண்ண நினைவு தான் இருக்குமே தவிர காரியம் செய்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அப்போ தான் பயங்கர சேவை நடக்குது உங்கள் மூலமான்றார். நாம் அதனால் அது வரைக்கும் நாம் அதிகமாக சேவை செய்கிறோன்னு புரிஞ்சிக்காதீங்க. சேவை செய்கிறோன்ற அந்த உணர்வு இருந்தாலே நீங்கள் சேவை அதிகமாக செய்யலைன்னு தான் அர்த்தம், கரெக்டாக பண்ணலன்னு தான் அர்த்தம். ஸோ ரொம்ப முதல் தரமாக சொற்பொழிவு நடத்துகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட பாபாவுடைய நினைவின் தொடர்பே இல்லை.
யோகத்தின் யாத்திரை தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பேசிட்டு வரும்போது என்ன பேசணுன்றது கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தலை மேலே அவ்வளவு பாவகர்மங்களின் சுமை இருக்குது. அதனால தான் பாபா அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். ஆத்மா நைட்டில் ஆத்மா அபிமானி ஆயிடுது. அதை தான் தூக்கம்னு சொல்கிறோம். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு பண்ணுங்க விழிப்பு நிலையில் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லையா, தூக்கத்தில் நான் ஆத்மா அபிமானியாக பயிற்சி பண்ணுறேன்னு கிடையாது. முழிச்சிட்டு இருக்கும்போது ஆத்மா அபிமானி பயிற்சி பண்ணணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, ஏறும் கலைக்கான மந்திரம் மன்மனாபவ. உங்களை ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபா கிட்ட நேர்மையாக நடந்துக்கணும், உண்மையாக இருக்கணும். நன்மை செய்யக்கூடிய தந்தையுடைய குழந்தைங்க நாம். அதனால் நாமளும் எல்லாருக்கும் நன்மை செய்யணும். நல்ல தகுதியுடைய குழந்தையாகணும். கர்மங்கள் செய்தபடியே குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் கண்டிப்பாக பாபா நினைவில் இருக்கணும். ஏன்னா நினைவு தான் இங்கே ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக தான் பாவக்கர்மங்களின் சுமையை இறக்க முடியும். வரதானம், வள்ளலாகி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் தானம் செய்பவராகி பரந்த உள்ளம் கொண்ட மகாதானி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நீங்கள் வள்ளல் சிவபாபாவுடைய குழந்தை. வள்ளல்னா கொடுக்கிறவர், பெறுபவர் கிடையாது. அதனால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கொடுப்பவர். அந்த மாதிரி வள்ளலாக எப்போ ஆகுறீங்களோ அப்போ தான் பரந்த மனம் கொண்ட மகாதானின்னு சொல்ல முடியும். இல்லை, ஒவ்வொரு எண்ணமும் மற்றவர்களுக்கு சுபபாவனை கொடுப்பதை பற்றியே இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் அந்த மாதிரி எண்ணத்தை மட்டுமே உருவாக்கணும். அப்போ தான் பரந்த மனம் கொண்ட மகாதானி, இடைவிடாத தானம் செய்பவர். அந்த மாதிரி மகாதானி ஆகும் பொழுது தான் மகான் சக்தி அடைவீங்க. ஸோ ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா உங்களை களஞ்சியமாக நிரப்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அடைய வேண்டியதெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன், இனி தர வேண்டியது மட்டும்தான் மீதி இருக்குதுன்னு மைண்டில் இருக்கணும், நிச்சய புத்தி இருக்கணும். இல்லை, பாபா அடைஞ்சிட்டாலே அனைத்தையும் அடைஞ்சிட்டோம். ஸோ அதனால் இப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுக்க கொடுக்க களஞ்சியம் மேலும் மேலும் நிரம்பிக்கிட்டே இருக்கும்ன்றார். செம பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா? ஸ்லோகன், ஒவ்வொரு பாடத்திலும் முழு மதிப்பெண் அடையணும் அப்படின்னா கம்பீரம்ன்ற குணத்தை தாரணை பண்ணுங்க, தைரியம் வைக்கணும் இல்லையா? அப்போ தான் ஒவ்வொரு பாடத்திலையும் முழு மதிப்பெண் பெற முடியும். நேற்று தாதி சொன்னாங்களே, வெயிட் அண்ட் சி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியம் வரணும். நாடகத்தை பொறுமையாக பார்க்கக்கூடிய தைரியம் இருக்கணும். அப்போ தான் எல்லா பாடத்துலேயும் ஃபுல் மார்க் வாங்க முடியும். அவ்வக்தேஸ்வரா மகான் ஆகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவென்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. பணிவு உள்ளவர் ஈஸியாகவே சுக வள்ளலாவர் இல்லையா? பணிவாக இருக்கிறவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கும். அப்போ அவங்க சுக வள்ளல் தானே. ஆனால் அபிமானம் பணிவாக இருக்க விடாது இல்லையா? அந்த அகங்காரம் வந்து உங்களை பணிவாக இருக்க விடாது. எனக்கு எல்லாம் தெரியுன்ற அபிமானம் உங்களை பணிவாக இருக்க விடாது. பாபா சொல்கிறாங்க, பணிவு இல்லாமல் உங்களால் எந்த சேவையும் பண்ண முடியாது. ஏன்னா சேவாதாரியுடைய சிறப்பே எப்போவுமே பணிவாக இருக்கிறது தான். தான் பணியும் பொழுது தான் பிறரையும் பணிய செய்வாங்க.
எந்த அளவுக்கு பணிவோ அந்த அளவுக்கு உருவாக்குபவராக இருப்பீங்க. பணிவு இருக்கிற இடத்துல எந்த காரணத்தை கொண்டும் ஆவேசம் வராது. அப்போ தான் பணிவு இருக்குதுன்னு அர்த்தம். ஆவேசம் வருதுன்னா பணிவில் குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பணிவு இருக்கிற இடத்துல ஆவேசம் இருக்காது, ஆன்மீகம்தான் இருக்கும். தந்தை எவ்வளவு பணிவுள்ளமுடையவராக இருக்கிறார். அவர் எப்பயாச்சும் ஆவேசப்படுறாரா? அதே மாதிரி தந்தையை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ செம பவர்ஃபுல் முரளி இல்லையா? லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.